ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்று நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா தேங்காய் பர்பி. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது என்னென்ன செய்யலாம், தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். தேங்காய் பூ தோல் சீவி அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு கப். அந்த மேல் தோல் எடுத்துட்டால் தான் நம்மளுக்கு வெள்ளையாக நல்லா கிடைக்கும். நல்ல சிறுக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ரவை ஒரு கப், சர்க்கரை ஒரு கப், ஏலக்காய் ஒரு 5 தூள் பண்ணி வச்சுருக்கேன். மேலே பர்பி மேலே தூவுறதுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி கொஞ்சம், நெய் ஒரு ஸ்பூன். இப்போது அந்த நெய்யை ஒரு பிளேட்டில் நம்ம தடவி வச்சுக்கலாம். ஏன்னா தேங்காய் பர்பி ரெடி ஆனோன்னா அந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தடவி வச்சுக்கலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சு வானல் வச்சிடலாம். வானலில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த ரவையாக இருந்தாலும் லைட்டாக வறுத்துக்குங்க. தீயை சிம்மில் வச்சு வறுத்துடுங்க. ஏன்னா ரவை கலர் மாறக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். ரவை எப்போவுமே தீயக்கூடாது. சிம்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே வானலில் தேங்காய் பூவையும் சிறுக வறுத்துக்கலாம். அதுவும் சிம்மிலே வைங்க. அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுக்கணும். நல்ல ஸ்மெல் வருது பாருங்கள். தேங்காய் துருவல் அந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வரணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வானலை மாற்றிக்கலாம். சர்க்கரையை கொட்டிக்கலாம். அது கூட ஒரு அரை டம்ளர் சர்க்கரை நனையிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை பாகு கலர்றதுக்கு நல்லா கிளறி விடலாம். நம்மளுக்கு தேங்காய் பர்பிக்கு ஒரு கம்பி பதம் வந்தால் போகுதும். நல்ல நுரை பொங்கி வருது பாருங்கள். இப்படி எடுத்து பார்த்தோம்னா நூல் மாதிரி வரணும். அதான் கம்பி பதம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா கையில் இப்படி தொட்டு பார்த்தா நடுவில் நீட்டாக ஓடு மாதிரி வரணும். இப்போ ரெடி ஆகிடுச்சி. ஏலக்காய் தூள் தூவிக்கலாம். இப்போது அந்த தேங்காயும் ரவையும் போட்டு கிளறிடலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா திக்காக திரண்டு வர்றப்போ இறக்கிடணும். நல்லா திரண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி நேரத்தில் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருந்த தட்டில் கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா அழுத்தி ஒரு ஷேப்பாக வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது மேலே ஏலக்காவும் முந்திரியும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாதாம் இருந்ததுன்னா பாதாம் கூட நீங்கள்
துருவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம விருப்பம் போல் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கத்தி எடுத்து நெய் தடவி அதை ஒரு விருப்பம் போல் நம்ம கட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.